வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்கொடவில் துப்பாக்கிச் சூடு, இளைஞர் பலி. இனிவரும் காலங்களில் நல்லூரானுக்கு மணல் மண் வழங்க முடியாது, எடுக்கப்பட்டுள்ள முடிவு. செம்மணியில் மேலும் 4 புதிய எலும்பு தொகுதிகள் அடையாளம். ஜப்பானை தாக்கிய சுனாமி, 90,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்வு. டொனால்ட் ட்ரம்பை சீண்டும் புடின், உக்ரைன் மீது மீண்டும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். காலி கொஸ்கொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 23 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்துக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொஸ்கொட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டுடை பகுதியில் கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நல்லூர் ஆலயத்துக்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலர் உதயகுமார் யுகதீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தாம் நல்லூர் ஆலயத்துக்கு மணல் மண் வழங்குவதற்கு எதிரானவர் அல்ல என்றும், கொட்டோடை கிராமம் கடந்த கால முறையற்ற மணல் அகழ்வினால் ஏற்படுத்தப்பட்டு பாரிய சூழல் பாதிப்பு காரணமாகவே மக்கள் நல்லூரான் ஆலயத்துக்கு மணல் மண் வழங்க மறுத்ததாகவும் தெரிவித்தார். இதேவேளை அம்பன் கொட்டோடை வீதி பயன்படுத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கேட்டபோது தமது சபைக்கு சொந்தமான வீதி மணல் மண் ஏற்றிச் சென்றால் சேதமடையும் வீதிக்கான இழப்பீட்டை பெறுவதற்காகவே தான் அனுமதி கொடுத்ததாகவும், மணல் மண் ஏற்றுவதற்கு தான் எதிரானவர் என்றும் தெரிவித்தார். இதேவேளை குறித்த அம்பன் கொட்டோடை வீதியானது கனரக வாகனங்கள் செல்வதற்கு பிரதேச சபையால் தடை செய்யப்பட்ட வீதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று வரையான காலப்பகுதியில் 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் அவற்றுள் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்து இந்த மயானத்தில் உள்ள மனித புதைகுழியின் 2வது கட்டத்தின் 25ஆம் நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றன. இதன்போது சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கூறுகையில், இந்நிலையில் இன்றைய தினம் 4 புதிய எலும்பு தொகுதிகள் அகழ்வு பிரதேசம் ஒன்றில் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் இன்றைய தினம் 3 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய நாள் முடிவில் இதுவரை 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார். ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியமான கம்சட்காவில் 8.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்டு மிகப்பெரிய பூகம்பத்தை தொடர்ந்து ஜப்பானை சுனாமி பேரலைகள் தாக்கியுள்ளது. ஜப்பானின் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகளில் 3 மீட்டர் உயர அலைகள் எழும்பும் என ஜப்பானின் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதுவரை எந்த காயங்களோ அல்லது சேதங்களோ பதிவாகவில்லை என ஜப்பானின் தீயணைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. ஹொக்கைடோவில் இருந்து ஒகினாவா வரையிலான ஜப்பானிய கடற்கரையோரத்தில் உள்ள 133 நகராட்சிகளில் 90,000க்கும் மேற்பட்ட மக்களை இடம்பெயருமாறு நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் ராணுவ பயிற்சி மைதானம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்துள்ளனர். செர்னிவ் பிராந்தியத்தில் ஹேன் சரீவ்ஸ்கே அருகிலுள்ள உக்ரைனின் 196வது பயிற்சி மையத்தில் 2 இஸ்கந்தர் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 200 உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே 78 ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 3 வருடங்களுக்கு மேலாகிய நிலையில் இன்னும் இரு நாடுகளுக்கிடையில் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை.
இதனால் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் ரஷ்யாவுக்கு காலக்கெடு நிர்ணயித்துள்ளார். அந்த காலக்கெடுவுக்குள் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்காவிடில் கடுமையான தடை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த போதிலும் உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.